ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பின்னாடி ஒருத்த படுத்துட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை தான் நம்ம இன்னைக்கு சர்வீஸ் பண்ண போறோம். கஸ்டமர் இவனை பத்தி சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த பையனுக்கு ரீசன்ட் டேஸா பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். அவன் என்ன சொல்றான் கேப்போ. இதை கேட்கும்போது எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஃபேனுக்கு பேய் பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது என்ன பண்ணுதுங்க அப்படின்னு கேட்டதுக்கு கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஆன் பண்ணோன்னையும் கரெக்டாக 1 hour 1.5 hour வரைக்கும் நல்லா ஓடிட்டு இருக்குது. ஓடிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுது அப்படின்றாங்க. சரி, ஓகே, ஸ்டாப் ஆகி நின்றுச்சு, ஃபேன் ஏதோ போயிடுச்சு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு 1 hour கழிச்சு திடீர்னு பார்த்தா அந்த ஃபேன் மறுபடியும் ஆன் ஆகி ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி, பரவாயில்ல, நல்லா தான் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. மறுபடியும் 1 hour கழிச்சு மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? என்னடா அது திடீர்னு ஆனாவது, திடீர்னு ஆஃப் ஆகுது, இந்த ஃபேனுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சு போல அப்படின்ட்டு ரொம்ப நாள் அந்த ஃபேனை அப்படியே விட்டுட்டாங்க. இப்பதான் சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சு, இப்ப எடுத்து போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டா மறுபடியும் அதே தான் பண்ணுது. ஸோ பேய் பிடிச்சிருச்சுங்கிறது கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட். ஆக்சுவலா இதுல என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை தான் நம்ம இப்போ சர்வீஸ் பண்ண போறோம். ஓகே, வாங்க இதை எப்படி சர்வீஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். தம்பி, முகத்தை தள்ளி ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆக்சுவலா மக்களே, இந்த ஃபேன்ல இருந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு மேக்ஸிமம் எலக்ட்ரிஷியனுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவும் தான். இந்த மாதிரியான ஏதோ ஒன்று பிரச்சனை வந்துச்சுன்னா அது என்ன பிரச்சனையா இருக்குன்னு நீங்களே ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் போடுற அளவுக்கான கண்டென்ட் தான் இது. அதுக்காக ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கலாமேடா அப்படின்னு கேட்காதீங்க. ஆல்ரெடி இந்த ஷார்ட்ஸை நான் போட்டுட்டேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு மறுபடியும் அகைன் இந்த கம்ப்ளைண்ட் வருது. ஸோ கஸ்டமருக்கு இது வந்து தெரியல அப்படின்றங்காட்டி இதை பற்றின ஒரு வீடியோ வந்துட்டு போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போடுறேன். சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபுல் பாடியுமே கழட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதோட பேக் சைடை மட்டும் கழட்டினா போதும். மற்ற கம்பெனி ஃபேனுக்கும் இந்த ஒரு மாடலுக்கும் இருக்கிற வித்தியாசம், ரெண்டாவது எனக்கு பிடிச்ச ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் இவ்வளோ ப்ராப்பராக கொடுத்துருப்பான். எப்படி ஜஸ்ட்டு இதை கழட்டுறதுக்கு இதை ரிமூவ் பண்ணால் போதும், இந்த கனெக்ஷன் அப்படியே ரிமூவ் ஆகிடும். எவ்வளோ சூப்பரான ஒரு ஐடியான்னு பார்த்தீங்களா? கையகுடு. ஐயோ, எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. நெக்ஸ்ட்டு இதோட பேக் பாடியை கழட்ட போகிறோம். அப்படிங்கப்பா, இது பத்தாது, போய் பெருசாக எடுத்துகிட்டு வரேன். வா, இவ்வளோ டைட்டாக இருக்குது. என்ன இந்த முக்கு முக்குற? காலையில போலியா? அவ்வளோதான் வந்துட்டு. இதுதான் இந்த ஃபேனோட காயில் கைஸ். எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க. இந்த நண்டி இது இவ்வளவு பெருசா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஹை ஸ்பீட் காயில். ஹை ஸ்பீட்னா இந்த ஃபேன் எவ்வளவு வேகத்துல சுத்துனா இதோட ஆர்பிஎம் வந்துட்டு 2100 ஆர்பிஎம் கைஸ். காத்து வாங்குறதுக்கு இப்படி கூட ஒரு முறை இருக்கா? ஆக்சுவலா இதுல வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு இண்டக்ஷன் மோட்டாரும் ரன் ஆகும்போது அது அந்த மோட்டார் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டேபிள் ஃபேன் ஓடும்போதும் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆகி இந்த காயில் வந்து சீக்கிரம் போயிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த காயிலில் வந்துட்டு ஒரு மேட்ரு வச்சிருப்பாங்க. என்ன மேட்ரு? இதுதான் ஆக்சுவலாக இதோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காயில் வந்து ஹீட் ஆச்சுன்னா உடனே இதுக்கு உள்ளுக்குள்ள வர இன்புட் சப்ளையை ஆஃப் பண்ணிவிடும், அதாவது கட் ஆஃப் பண்ணிடும். அதுதான் இதோட வேலை. இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலை. ஒரு ஃபேன் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு 2 வருஷத்துக்கு வந்துட்டு இந்த ஒரு இது வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ அந்த 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகுன்னா, இதுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிப்பு வந்துட்டு வலுவிழந்துடும். இந்த காயிலோட ஹையஸ்ட் ஹீட்டிங் சென்ஸ் வந்து வரதுக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் ஹீட் ஆனாலே கட் ஆஃப் பண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அந்த ஃபேன் ஓடும். அதுக்கப்புறம் உடனே ஆஃப் ஆயிரும். சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஸ்ட்ரிப்பை வந்து பிரித்து வெளியில் எடுத்துட்டு இதுக்கு வந்து லூப் போட போகிறோம். இப்போ நீங்கள் எடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு டைரெக்டாக லூப் பண்ணி போடும்போது ஒன்றும் ஆகாதா, காயில் ஒன்றும் ஆகாதா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் ஆகாது. கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா 2 வருஷ கேரண்டி. அந்த கேரண்டியை காப்பாற்றுறதுக்கோசரம் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்ட்ரிப் வைக்கிறாங்களே தவிர மற்றபடி வேற எதுக்குமே வந்து இது கிடையாது. அந்த 2 வருஷத்துக்கு இந்த காயில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அந்த கம்பெனிக்காரங்களா பார்த்து வைக்கிறது. தாலி பொம்பளைக்கு மட்டும் வேலை இல்லடா, புருஷனுக்கும் வேலி இல்லை. ஸோ அதனால வந்துட்டு இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. சாஃப்ட் புஷ் பிடிச்சது தெரிஞ்சோன்னே கஸ்டமர் கரெக்டாக சர்வீஸ் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஃபேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டு தான் இருக்கும்.
காயிலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. பரிகாரம் பண்ணுனா பொழைப்ப, இல்லைன்னா படாத பாடுபடுவ. நீங்கள் நினைக்கலாம் ஏன் வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணி கொடுக்குறீங்க, பூசு போடலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிராம்ப்டன் கம்பெனிக்காரன் கொடுக்கறதே 2 வருஷம் தான் வேலை செய்யுதுன்னா, லோக்கலில் நாங்கள் வந்துட்டு டெல்லி மேக்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்பை வாங்கி போட்டோம்னா அது எத்தனை வருஷம் வேலை செய்யும்? அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. இத செங்குத்தா நிக்க வச்சு லொச்சக் மொச்சக். ஓகே மக்களே, இதுக்கு ஸ்லீவ் பிரிச்சாச்சு. அடுத்து இது வந்து ட்விஸ்ட் அடிச்சிடணும். லூப் போட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இது வந்துட்டு அலுமினிய கம்பியாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு காப்பராக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்துட்டு நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அலுமினியம்ங்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸ்லீவ் எடுத்து இதுக்கு வச்சு கட்டு போட்டு விட்டுறலாம். எவ்வளோ இருந்தால் போதும். மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன கேதுனாம் கண்டே பத்ராமி சுப. ஓகே, கட்டினதுக்கப்புறம் தெரியுதுங்களா இது என்னன்னு? என்னடா இது? பட்டசாராயமா? பட்டசாராயம் இல்ல, வார்னிஷ்னு சொல்லுவாங்க. அதாவது இன்சுலேஷன் வார்னிஷ். இந்த வார்னிஷ் வந்துட்டு இந்த காயிலுக்கு மேலே இப்படி வந்து ஊற்றிடணும். குடிச்சுக்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஃபேனோட வச்சு பூட்டிட வேண்டியதான். பூட்டிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இப்படி எடுத்து இப்படி வச்சு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம இதோட ஆசோலேஷன் இதை வந்து ஃபிட் பண்ணிடுவோம். இதுக்கு பேர் தான் ஆசோலேஷன் கேட் பாக்ஸ். இதுதான் வந்துட்டு ஃபேனை வந்துட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு தலையை திருப்ப வைக்கிறது. மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனான பகுதி இதுதான் என்னோடது. இதை எடுத்து இப்படி வச்சு ஒரே சொல்லுது. இதை ஏன் வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆகிறேன்னா, மற்ற டேபிள் ஃபேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு இதாக இருக்கும். எல்லா கலரையும் எடுத்து ஜாயிண்ட் அடித்து அதுக்கு வந்து ஸ்லீவ் சொருவி, இது எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? இது பாருங்க, எடுத்தமா ஒரே சொருகு, வேலை முடிஞ்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கிராம்ப்டனுக்காக நான் சப்போர்ட்லாம் பண்ணல, இந்த ஒரு ஐடியா நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதோட பேக் பாடியை போட்டுருவோம். இப்படித்தான் நான் போட்டுவேன் ஆசோலேஷன் கீ. ஓகே மக்களே, இதோட வேலையெல்லாம் முடிஞ்சு. ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். ஓட மாட்டேங்குது. கிளவி செத்து சரிங்க, சுவிட்ச் போடல. ஓடுது. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இப்ப பிரிச்சு பார்க்க போறோம். கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். இதான் வந்துட்டு பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்றது. இந்த தகரம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஹீட் ஆனால் பெண்ட் ஆகும். இப்படி இருக்குதா, ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்படி போய் இப்படி நிமிந்துக்கும். இது இருக்கா, இந்த இடத்துல வந்துட்டு சப்ளை வந்து உள்ளே வந்துட்டு இதுக்கும் இந்த பிளேட்டுக்கும் நடுவில் வந்து இன்சுலேஷன் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டாங்க, ரெண்டும் டச் ஆகாத மாதிரி. ஸோ இதில் வர சப்ளை வோல்டேஜ் இதிலிருந்து இதில் பட்டு அதுக்கப்புறம் இது வழியாக வெளில வரும். இது வழியாக வெளில வந்துச்சுன்னா டேரெக்டாக காயிலுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ வந்து இது நிமிந்துக்குச்சுன்னா சப்ளை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான் கைஸ், இதுதான் இந்த ஸ்டெப்போட வேலை. இதே மாதிரி எல்லா சர்வீஸ் சென்டர்லையும் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பொழப்பையும் அவங்க பார்க்கணும் இல்லையா? இதை வந்து பண்ணிட்டுருக்கிற நேரம் ரொம்ப டைம் எடுக்கும். ரெண்டாவது, அவசரத்தில் லேசாக கொஞ்சோண்டு அதிகமாக ரிமூவ் பண்ணிட்டாலுமே காயில் கட்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஒரு சில கடையில் சொல்லிகிட்டே பண்ணுவாங்க, ஒரு சில கடையில் பண்ண மாட்டாங்க. நான் நினச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.